அப்படி என்ன அவசரம் பண்டு? நேர்ல வாயா சொல்றேன், ரொம்ப அவசரம். 3 பேர் உடனடியா கிளம்பி வாங்க. எங்களுக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா? உடனே கிளம்பி வாங்கன்னா கொட்டிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறியா? உயிர் போற அவசரம்டி, உடனே வா. பண்டு, what is the matter? Your voice is very much shivering. Please tell me, I will solve it. ஐயோ, நீ வேற இப்ப இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி எழவு கொட்டாதே. கிளம்பி வர வாயா. Don't worry, Columbus started. ஏய் நாதாரி பயலே, வந்து சேருடா. பண்டு பண்டு, என்ன மேட்டர்னு ஒரே ஒரு க்ளூ கூட. நீ நேர்ல வாடி, குடு குடு குடுன்னு குடுக்குறேன். சீக்கிரம் வந்து தொலைங்க. பண்டு, மேடம், பண்டு பண்டு, மேடம், பண்டு பண்டு, மேடம், பண்டு எங்க இருக்க? மேடம். என்ன ஒத்திரியுமே காணும்? கதவை திறந்து போட்டுட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பண்டு போன் பண்ணும் போதே ஒரு பதட்டத்தோட தானே போன் பண்ணா. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒருவேளை மேடம் டிக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்களோ? ஏன்டா இப்படி அவசரமா பேசுற? இவ வாயை திறந்தா அப்படியே சுபசாகணும். இவ மூச்சு காத்து பட்டாலே கொடி செடி எல்லாம் கருகி போயிடும். டேய் கொலம்பஸ், பேசுறதுனால எதுவுமே நடக்காது, பேசாம இருந்தாலும் எதுவுமே நடக்காம போகாது. உதாரணத்துக்கு இப்போ மாமி புட்டுப்பா அப்படின்னா உடனே புட்டுப்பாடா, இல்ல நட்டுக்கும் அப்படின்னா உடனே நட்டுப்பாடா. ஐயோ, புட்டுக்குனாலும் புட்டுக்குவாங்க, நட்டுக்குனாலும் நட்டுக்குவாங்க. அதெல்லாம் கரெக்டா சொல்ல முடியுமா? கொஞ்சம் பேசாம இருக்கல. எதுக்காக இந்த மெல்றே? பெருவாயை மெல்ல முடியாது இல்லையா, அதனாலதான் உன்னை போட்டு மெல்றோம். ஆமா, நாம இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோம்? ஆமா, எதுக்கு வந்தோம்? சீரியஸா இருங்கோ. முதல்ல வந்த வேலையை கவனிங்கோ. சீரியஸா இருந்தா சீரியஸா போயிட வேண்டியதுதான். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே பொழப்பு சிரிப்பா சிரிக்கிறது. அதுவும் பொழப்பு. உங்களோட பேசவே முடியாது. பண்டு, பண்டுவா பார்க்க வந்தோம். பண்டு, பண்டு என்னாச்சு இப்படி நடக்குது? ஜுரமா? என்னாச்சு? சிறுத்தைக்கே சிவரிங்க. என்னது இப்படி நெருப்பா குதிக்குது? ஒருவேளை நெருப்பு கோழி முட்டியை முழுங்கிட்டியா? பண்டு, வேண்டுதல் பண்ணி ஏதாவது தீ மிதிச்சியா? இப்படி கேனத்தனமா கேள்வி கேக்குறியே, அப்புறம் பண்டு ஒண்ணு தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருவோம். சும்மா இருங்க சார், எல்லாரும் பேசுங்க மேடம், பேசுங்க. பண்டு, என்னாச்சு பண்டு? என்னென்னமோ ஆச்சு. என்னென்னமோ ஆச்சா? ஆமா. என்ன ஒண்ணுமே சொல்ல ஒரு மாதிரியா இருக்க? ஒரு மாதிரியாவா? நான் பல மாதிரி இருக்கேன். பேதியாகி பேதியாகி பீதியில உறைஞ்சு உறைஞ்சு போயிருக்கேன். என்னது பீதியில இருக்கீங்களா? பூகம்பத்துக்கே நடுக்கமா? மேடத்துக்கே கலக்கமா? கொலம்பஸுக்கே குழப்பமா? சும்மாறா பண்டு, இப்படி ஆற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? நேத்து ராத்திரி. இப்ப சொல்லு பண்டு, என்னாச்சு? எஸ்டர்டே நைட் நிச்சயமா நான் இல்ல, என்னால அது மட்டும் தான் சொல்ல முடியும். வேற யார் உரிமையோட வருவாங்க? மேடம் கொலை செஞ்ச காயத்ரி தான் ஆவியா வந்து மேடமா மிரட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான்டா தோணுது. அந்த பீடைய பேயோட்ட போனதுல இருந்து தான் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வருது. பாவி மக ஆவியா வந்து என்ன பாடா படுத்துறா. இது பாட்டு வேற. நானே வருவேன். ஆமா, இன்னைக்கு நைட்டு வருமாமா? ஒன்னு அழைச்சுக்கிட்டு போ. ஐயோ வேணாம். குலத்தை இந்த ஆவி கிட்ட நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி. எல்லாத்துக்கும் என்னையே வழி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன் மேடம். இவர் சொல்லுவாரு, கேட்டுக்க. சொல்லுங்க. பேசாம வீட்டை பூட்டிட்டு ஆல் இந்தியா டூர் போயிடுவோம். நான் போனதுக்கு அப்புறம் நீ வீட்டை பூட்டை உடைச்சு உள்ள இருக்கிற சாமான்லாம் அள்ளிட்டு போலான்னு பாக்குறியா? வேற ஏதாவது ஐடியா சொல்லுடா. எங்க போனாலும் செஞ்ச பாவம் விடாது, செத்த பேயும் விடாது. அதனால இருக்கிற இடத்துலயே இருந்து சமாளிக்கிறது தான் பெட்டர். அப்படின்னா நீங்க 3 பேரும் ஏன் கூடவே இருந்துருங்க, இங்கேயே தங்கிடுங்க. பேயோட குடும்பம் நடத்த என்னால முடியாது. என்னாலே முடியாது. நீ தைரியமா இரு பண்டு. நான் 24 ஹவர்ஸும் உன் கூடவே இங்கேயே இருப்பேன். அடி பாவி மாமி, 3 வேளை ஓசி சோத்துக்கு ஆசைப்பட்டு சுடுகாட்டுக்கு போக போறியா? நீங்க யாருமே இங்க சும்மா ஒண்ணும் தங்க வேண்டாம்.
நாளுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன். இங்கே தங்கிடுங்களே. 10,000-ஆ? 10,000-மா? அப்ப நானும் தங்குறேன். அட பாவி, 10,000 வாங்கிட்டு செலவு பண்ண முடியாது, எப்படி செத்துருவேடா. பரவாயில்ல, செத்தாலும் பாக்கெட்ல பணத்தை வச்சுன்னு செத்து போறேன். பணமா இருந்தாலும் பணம் தான் முக்கியங்கிற. ஆமா, ஃபேக்ட். குலோத்து, நாம எல்லாருமே ஒரே டீம். நீங்க மட்டும் எதுக்கு இங்க இருந்து விலகி போறீங்க? பல்காவே டிக்கெட் எடுத்துடலாங்கறியா? சரி, விதி யார விட்டது? நானும் இங்கேயே தங்கிடுறேன். தேங்க்யூ 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 சோ மச். அடியே மாமி, ஏடி இப்படியே இருக்க? ஏதாவது பேசேண்டி. நாக்கு வறண்டெடுத்தோ, பல்லு கெட்டுடுத்தோ. டேய் கொலம்பஸ், உனக்கு ஒரே மெதப்பா இருக்கு மேடம். காதுல கார்க்கு வச்ச மாதிரி இருக்கு, மூக்குல பஞ்சு வச்ச மாதிரி இருக்கு, வாயில இஞ்சி வச்ச மாதிரி இருக்கு மேடம். 70-80 வயசுல வர வேண்டிய குழப்பெல்லாம் இப்ப வந்துருச்சு மேடம். குலோத்து கொடுத்து வச்ச மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டாரு. கொலம்பஸ் இப்படி குண்டக்க மண்டக்க உங்க கூட மாட்டிக்கிட்டேனே. டேய், குலோத்து கொடுத்து வச்சவனா? என்கிட்ட 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்ல. அந்த பணம் தீந்ததுக்கு அப்புறம் இங்கதானே வந்து நிப்பான். அப்ப அவன் கொமட்லயே குத்துற பாரு. எல்லாமே ஒரு மார்க்கமா இருக்கு மேடம். இருந்தாலும் இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. இப்படியே விடுச்சிட்டா சரி. பண்டு, லேட் நைட் ஆக ஆகத்தான் ரிசல்ட் தெரியும். என்ன, நாய்க்கும் பேய்க்கும் ராத்திரியான கொண்டாட்டம். ஓ, அதான் நைட் ஆனா நீ ஹாப்பி ஆயிடுறியா? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒளிச்சுக்க ஒரு இடம் இல்லையே. பேய்க்கு தெரியாம எங்க ஒளிச்சுப்பேன் நானு. பண்டு, பேய் வருது நாய்க்கு தெரியும்பா. அப்ப நாய் வருது பேய்க்கு தெரியுமா? பேயவே நக்கல் பண்றியா? வந்து உன்னை பொலேர் ஒண்ணு போடும் பாரு. ஐயோ, கொலம்பஸ் வாய் சும்மா இருக்க மாட்டேடா. ஐயோ வேணாம், தூக்கத்துல செத்தா எப்படி செத்தன்னு தெரியாம போயிடும். அதனால மூச்சுக்கிட்டேன். ஆமா. ஐயோ, பசி வேற வயித்து கிள்றதே. இந்த ரணகாலத்துல உனக்கு பசி வேற. ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேய் பிஸ்கட் வாங்கி வரும். மறுபடியும் பேய நக்கல் பண்றியா? ஐயோ, இந்த வாய் சும்மா இருக்க மாட்டுது. மேடம் மேடம், என்னடா? எனக்கு அர்ஜென்ட்டா இதுக்கெல்லாம் என்ன கேப்ப? போய் தொலைடா. மேடம், தனியா போறதுக்கு பயமா இருக்கு, கூட துணைக்கு நீங்க வரீங்களா? 7 கழுத வயசாச்சு, துணைக்கு பொம்பளைங்களையா கூப்பிடுற? வேணா மாமியை கூட்டு போ. ஐயோ, நான் பொம்பளை இல்லையா? நீ மனுஷ ஜென்மமே இல்ல. சரி விடுங்க மேடம், நான் தனியாவே போயிட்டு வந்துடுறேன். சாமி வேண்டிக்கிட்டே போடா, சாமி வேண்டிக்கிட்டே போ, சீக்கிரம் போடா. காக்க காக்க கடவுள் காக்க, லோக்க லோக்க நொடியும் லோக்க. எப்படி போறது தெரியலையே. ஐயோ, இங்க இல்லையா? ஐயோ, கன்ஃபியூஷன்ல பாத்ரூம் எங்க கொடுக்க தெரியலையே. ஐயோ, என்னடா என்னாச்சு? போறேன்னா பின்னாடி வெள்ளையா ஏதோ புகை மாதிரி தெரிஞ்சுதா. அப்படியே திரும்பி பார்த்தனா ஐயோ, என்ன கெட்ட நாத்தம் நாறுது? கெட்ட நாத்தமா? கேடு கெட்ட நாத்தம் நாறுறது. மேடம், நான் தான் அங்க போக வேண்டிய உச்சாவை இங்க போயிட்டேன். பரதேசி, எச்சக்கல நடு வீட்டுல ஒண்ணு போய் வச்சிருக்கேடா. அந்த சட்டை கட்டி தொடடா. ஏடா இப்ப உட்கார வைக்கிறேன்? பேய் ஒரு பக்கம் மிரட்டுது, உச்சா ஒரு பக்கம் முட்டுது, இந்த ஓசி வேற திட்டுது. அர்ஜென்ட்ல என்ன பண்ணுவேன்?
செத்து போன பாட்டிலாம் என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஐயோ எங்க ஆயா நான் பாவான்னு கூப்பிடுத வரமாட்ட போ ஆயா. ஐயோ இன்னொரு தாத்தாவும் கூப்பிடுறாரு. இன்னொரு தாத்தாவா? ஆமாம்மா எங்க ஆயாவுக்கு 2 சம்சா ஜெச்சி 2 புருஷன். ஐயோ பாத்தீங்களா இருட்டுல எவ்வளவு ஒருத்தி உங்களுக்கு சுற்றுலா பாட்டி. ஐயோ டேய் ரொம்ப பயமா இருக்குடா. பேசாம நம்ம 3 பேரும் ஒரு ரூம்குள்ள போய் கதவு சாத்தி போடா. போடா முன்னாடி போடா சீக்கிரம் போடா. மெதுவா போ விட்டுடா மெதுவா போ. போடா போடா நாயே போடா. சீக்கிரம் போடா. சீக்கிரம் தரடா சீக்கிரம். பூட்டாத கதவு திறக்க மாட்டேன். ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அது பேய். அது பேயதான். ஐயோ பயமா இருக்கு போகாத போயிட்டு. ரொம்ப முக்கியம். நானே வருவேன் பாட்டு வேற கேக்குது அதுக்கு. மறுபடியும் பேய் நக்கல் பண்றியா நீ? நான் பேய் நக்கல் பண்ண உனக்கிட்டலாம். சும்மா இருந்து தொலைங்களே. வருது ஐயோ வரங்களே வருது. ஐயோ மாமி என்ன விடு மாமி நான் இங்க ஓடி போயிடுறேன். ஐயோ பேய் வருதே. யார் நீ? என்ன தெரியல. இருட்டுல யாருக்கு யாரையும் தெரியாதுங்க. என்னடா நக்கலா? ஐயோ வளர்வாய் மன்னிச்சிருக்கோம். யாயா? ஐயோ யாருக்கு கேட்க வந்தேன். என்ன தெரியல. பேய் ஓட்டுறன்னு வந்து பேயோட எண்ணெயும் சேர்த்து ஓட்டி என்னையும் பேய் ஆக்கலையே இந்த காயத்ரி. பேரு காயத்ரியா? பின்ன சாபுத்ரியா? சும்மா இருடா. டேய் மன்னிச்சிருங்க பேய். நான் ஒரு ஓட்ட வாயா ஒரு வளர் வாயா. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. எதுக்கு இங்க வந்த? வேற எதுக்கு? உன்னை பழி வாங்கடா. பழி வாங்க வந்தியா? ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பேயோட்ட வந்து தெரியாம பண்ணதுக்கு ஏமா பழி வாங்க வந்திருக்க? தெரிஞ்சு நடந்துச்சோ இல்ல தெரியாம நடந்துச்சோ போனது ஏன் உயிர், செத்தது நான். போனது உங்க உயிரா இருந்தா செத்தது நீங்களா தானங்க இருக்கணும். டேய் என்னடா கலாய்க்கிறியா? இல்லங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நீ எனக்கு எடுத்து கொடுக்கறியா? சார் போஸ்ட்னு ஒரு டயலாக் வந்தாலே உனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணணும். நீ எனக்கு எடுத்து கொடுக்கற. என் பட்டர். சாரி பேய் மேடம். நானும் சாரி பேய், என்னை மன்னிச்சு விட்டுட. உன்னை மன்னிக்கணும்னா என் ஆத்மா சாந்தி அடையும். உன் ஆத்மா சாந்தி அடைய நான் என்ன பண்ணணும்? சாந்தி தேட்டர்ல நைட் ஷோக்கு 2 டிக்கெட் எடுத்து கொடுக்கணும். சாரி பேய் மேடம். என்னுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றணும். ஆசை என்னன்னு சொன்னா நான் ஒவ்வொன்றும் நிறைவேற்றிடுறேன். அத காலையில சொல்றேன். லேட் நைட் ஆயிடுச்சு, நான் தூங்கணும். பெட்ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்க நானே வருவேன் இங்கும். ஐயோ நானே வருவேங்கிறாளே. எப்பதான் நானே போவேன் பாடுவான்னு தெரியலையே. ஐயோ பேய்ங்க கூடலாம் சேர்ந்து குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. விடிச்சு எவ்வளவு நேரமாச்சு, இன்னுமாடா பேய் எந்திரிக்கல? இவ்வளவு நேரமாவா தூங்கும்? இதான் பேய் தூக்குன்னு சொல்றது போல இருக்கு. டேய் நீ உள்ள போய் பாருடா, கதவு திறந்துதான்டா இருக்கு. ஏன் 2வது கொலைப்படி உங்க மேல விடணுமா? என்ன பொலிப்பட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. உன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கா? ஆமா, அது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, நானா சேர்த்த கூட்டம். நீயே சேர்த்த கூட்டமா? எஸ்,
கடனுக்கு டிஃபன் கொடுத்த வண்டி கடைக்காரன், நெக்ஸ்ட் முடி வெட்டின செலூன் கடைக்காரன், முனையில இருக்கிற டீ கடைக்காரன், வாடகை வாங்க வேண்டிய வீட்டுக்காரன், கந்து வட்டிக்கு பணம் கொடுத்த கந்து வட்டிக்காரன், ₹1 டம்ளரும் ஊர்காவும் கொடுத்த பங்க் கடைக்காரன், இப்படி ஆயிரக்கணக்கான கூட்டம் ஏன் பின்னாடி 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 இவ்வளவு பெரிய டுபாக்கு ரெடி வாடா அப்படி. சும்மா பேசாதீங்க, இதுக்கெல்லாம் ஒரு கெத்து வேணும். மண்ணா கட்டி கெத்து வேணும். மாமி மாமி நீ போய் பாரு மாமி, போய் பாரு. ஓ ஏன் போ போ போ. நான் உள்ள போய் பார்த்தா என்ன யார் பாக்குறது? நீ உள்ள போய் பாக்குறது? நான் போவேன் பாப்பேன். அப்ப திரும்பி வர மாட்டீங்கல்ல? ஐயோ அப்படி இல்லடா, நீங்க 2 பேரும் தனியா இருப்பீங்களே யோசிக்கிறேன். உள்ள வாங்க. டேய் உன்னதான் பேய் கூப்பிடுது போ. ஹலோ, என்ன வாடா போடாதான் தான் கூப்பிடும். டேய் மாமி போ, உன்னதான் கூப்பிடுது போ. ஐயோ என்ன கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடும். ஐயோ அப்ப கன்ஃபார்மா உங்களை தான் கூப்பிடுது, போங்க. உள்ள வா. பாத்தீங்களா, லைட்டா மரியாதை தேயுது. போலன்னா அப்புறம் வாடின்னு கூப்பிடும், பரவாயில்லையா? வேண்டாம். டேய் என் கூட நீங்களும் வாங்கடா. மாமி பண்டு பட்டதான் கூப்பிட்டேன், நீங்க ஏன் உள்ள வந்தீங்க? எனக்கு பொலையன்னு ஒண்ணு கரத்துல விட்டு லாஜிக்கு. கூப்பிடுறது காதுல விழலையா? வந்துட்டு இவனை பிடிச்சு இழுத்து பாரு. நான் கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? வருவேன். பேய் மேடம், பேஸ்ட், பிரஷ், பெட் காஃபி எதனா வேணுமா? வேணும்னா நானே கேப்பேன்டா. ஓகே. நான் டிஃபன் சாப்பிடணும். இட்லி வடை பூரி பொங்கல் இடியாப்பம் உப்புமா தோசை எல்லாமே ரெடியா இருக்குங்க. கொண்டு போய் குப்பையில கொட்டு. நான் சொல்றத வாங்கிட்டு வா. இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. என் உடம்புக்கு ஒத்துக்கும். நான் சொல்றத வாங்கிட்டு வா. சொல்லுங்க பேய் மேடம், நான் போய் வாங்கிட்டு வரேன். லெக் பீஸோட மட்டன் பிரியாணி, மட்டன்ல லெக் பீஸா? வஞ்சர மீன் வறுவல், நண்டு பொடி மாஸ், எறா தொக்கு, அவிச்ச முட்டை, அப்புறம் பில்ல போட்டு தாளிச்சிருவா போல இருக்கே. இப்போதைக்கு இது போதும். லஞ்சுக்கு அப்புறமா ஆர்டர் பண்றேன். இதுக்கப்புறம் லஞ்ச் வேறயா? இந்த கொலம்பஸ் அனுப்புற கமிஷன் அடிச்சிருவானே. உடனே வாங்கிட்டு வா போ. இங்க பாருங்க, எதுக்கு வீணா அலைஞ்சுக்கிட்டு, நான் டோர் டெலிவரி பண்றதுக்கு ஆர்டர் பண்ணிடுறேனே. அலையணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு ஐட்டமும் சொல்றேன். அதுவும் நீயே போய் தான் வாங்கிட்டு வரணும். ஆட்டோல கூட போக கூடாது. என்ன? சரிங்க. அடியே விபூதி தட்டை எடுத்து கொடுத்தவளே, வாடிங்க. ஓடி. சொல்லுங்க சொல்லுங்க. நீ என்ன பண்ற? நேரா நடந்து பாண்டி பஜாருக்கு போய் மடிப்பாக்கத்துல இருந்து பாண்டி பஜாருக்கு நடந்தே போகணுமா? நடந்து போறியா இல்ல செத்து போறியா? இல்ல இல்ல, நான் நடந்தே போறேன். போய் பெரிய பெரிய கடையா ஏறி இறங்கி நல்ல காஸ்ட்லியான சுடிதாரா பார்த்து ஒரு 10-15 வாங்கிடு. அதுக்கு மேட்சிங்கா 10-15 ஃபேன்சி ஜுவல்லர்ஸும் வாங்கிக்க. அப்படியே செப்பல்ஸ், வாட்சஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. சரி 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 சரி. நீ ஆசைப்பட்டதெல்லாம் சொல்லிட்ட. நாங்களே எல்லாம் வாங்கி தந்துடுறோம். இதுக்கப்புறமாவது உன் ஆத்மா சாந்தி அடையுமா? அது எதுக்கப்புறமா சாந்தி அடையுங்கிறத அப்புறமா பார்க்கலாம். முதல்ல சொன்னதெல்லாம் போய் வாங்கிட்டு வா. சரிங்க சரி, சரி, சரி. அப்புறம் அந்த லிஸ்ட்ல காடை, கௌதாரி, முயல் இதெல்லாம் நான் சொல்லாம விட்டுட்டேன். அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. ஓடி போ. காசு செலவாயிடும்னு கொண்ட ஹோட்டல்ல வாங்கினேன், அவ்வளவுதான். நல்ல காஸ்ட்லியான ஸ்டார் ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வா. ஸ்டார் ஹோட்டல் இருக்கீங்களா? எது? ஒண்ணும் இல்ல. போ போங்க. ஓடி போ போ போ. கொலம்பஸ் பாத்துக்கிட்டே வரியேடா, இவ்வளவு வெயிட் தூக்கிட்டு வர வாங்க கூடாது. நீங்களே நடந்து போய் நீங்களே கடக்கடையா ஏறி இறங்கி பார்த்து வாங்கிட்டு வரணும்ன்றதா பேயோட ஆர்டர். இத சொல்லி தப்பிச்சிடுறா.
வந்தாச்சு, இன்னும் இந்த பேயை காணுமேடா. ஐயோ, வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்தாச்சுமா. நீ பாண்டி பஜார் போய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டம்மா. நடந்து தானே போன? நடந்து போவியா செத்து போவியான்னு கேட்டதுக்கு அப்புறமும் நான் ஆட்டோலியா போவேன். நடந்தே போயிட்டு நடந்தே வந்துட்டேன். சரி, கொண்டு போய் ஏன் ரூம்ல வை. ஊருமா? நான் இருக்கிற வரைக்கும் அது ஏறும். போய் சொட்டு சொட்ட பிரிச்சு வை. சரிம்மா. பேய் மேடம், நீங்க சாப்பிடுங்க மேடம். நான் சொன்னது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டியா? நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தேங்க. ஹோட்டல் பேர் ஸ்டாரா இல்ல ஸ்டார் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தியா? நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஸ்மெல்லு சூப்பரா இருக்குல்ல பேய் மேடம்? நான் சாப்பிட போறேன். நீ நல்லா சாப்பிடுமா. நீ நல்லா சாப்பிடணும் தானே நான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். சுடிதார் பில்லு 48,000 சில்லற, செப்பல் பில்லு 24,000 சில்லற, இந்த ஃபேன்சி ஜுவல்ஸ் எல்லாம் 34,000 சில்லற, இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் 2,000 சில்லற. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட நான் 1.5 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கேன். இது வெறும் ஆரம்பம் தான். அதாவது இது ட்ரெய்லர், மெயின் பிக்சர் இனிமேல் தான் பார்க்கணும்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? கரெக்ட். டேய், நீ என்னடா எடுத்து கொடுக்குற? சும்மா இரு. இவ எடுத்து கொடுக்காட்டியும் நான் எடுப்பேன். சரி, ஏமா இதுக்கு மேலேயாவது உன் ஆத்மா சாந்தி அடையுமா? அத சாப்பிட்டுட்டு சொல்றேன்.